ಈ ಪರಿಶುದ್ಧವಾன ஆராதனைக்குரிய நாளிலே நம்ம தேவனுக்கு முன்பாக இந்தல நிறுத்து கொண்டிருக்கிறோம். இது வர்ஷிப் நாளில் வாரத்தின் முதலாவது நாளில் நம்ம தேவனை நாம் ஆராதிப்பதே நம்ம வாழ்க்கை முக்கியமாக நிறுத்துகிறோம். நேற்று ஓய்வு நாளாய் இருந்தது. ஓய்வு நாள் பரிசுத்தவாய் இருந்தது. இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகுல இன்னும் தீமை ஓய்ந்துபாடில்லை. எல்லா நிலைகளிலுமே அக்கிரமங்கள் அநியாயங்கள் வளர்த்து கொண்டு தாத்த ಈ ದೇಶುಳ ನಾವು ಇರக்கூடிய ದೇಶುಳ அதே மாதிரியான காரியங்கள் அதிகமாயிட்ட. நான் அதிகமாய் இதில் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக ಒಂದು தேவதாசனாக தேவ ஊழியக்காரனாக ரெவரண்டாக இருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் அநேக ரெவரண்ட்மார்கள் இப்ப அவர்களுக்கு நன்னை ஒப்பிட முடியாது. அவர்களுக்கு நான் ஒப்பாக மாட்டேன். ஆனால் அவர்கள் நன்னை ஏதோ ಒಂದು காலகட்டத்தில் ஏதோ ಒಂದು சூழ்நிலையில் நடத்தீர். ஆனால் நானோ அவர்கள் வழிநடத்தல் பிரகாரமாக நடை முடியல. நான் நனுக்குள்ளேயே நானே நடைக்கூடிய ಒಂದು தன்மையில தான் தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். அதிப்பால அவர்கள் நம்மேல ஏன எண்ணங்கள் கொண்டிருந்தேடு எனக்கு அரசுக்காது. ನನக்கு விரோதமாய் சிப்பை மாட்டி ದೊಡ್ಡ அக்கிரம அநியாயங்களை இந்நாட்டிலே கருதித்தாப்புற தேவன் அப்படிப்பட்டவர்களை ரெவரண்ட்மார்களாக அங்கீகரிப்பறையா, பிஷப்மார்களாக அங்கீகரிப்பறையா? அது அரசுக்கவே அரசுக்காது. ஆனால் அவர்கள் பிஷப்மார்கள், அவர்கள் ரெவரண்ட்மார்கள். நானும் நன்ற தேவனுக்குள்ளாக நன்ற தகுதியை நோடிக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நாட்டில் அரசியல் தலைவர்கள் தேவனை அடைபேக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறಬೇಕಂದா தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவர்களும் தேவனை ஆராதிக்கಬೇಕು, பின்பற்றಬೇಕು. அதை விட்டுட்டு தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கக்கூடியவர்கள் சில ஆலோசனைகளை நாட்டுக்காக கொடுவாள நவளையே எடுத்துக்கொண்டு கடைசியில் நவளைவே மேற்கொள்வதற்கு ஏதுவான ಒಂದು காரியங்களை தேசோல அரசியல்வாதிகள் கருதி கடைசியில் நவளை காட்டிலும் அவர்கள் தொட்டவர்களாக ஆகಬೇಕು தேடு அவளுக்கு விரோதமா பல காரியங்களை செய்து திருச்சபைகளை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலிலே நாம் நோடுகிறோம். இல்லை, அவர்களுக்கு விக்கிரகம்தான் தேவன். அதனாலே அவர்கள் பெரும்பாலும் இந்து மதத்திலிருந்து நாட்டை ஆட்சி செய்ய பார்ப்பார். அவருக்கு இப்ப அறிவு, அவருடைய காரியங்களில் அவர்கள் ஆட்சி செய்யಬೇಕು. ரூலிங் கடவுளுடையதாயிட்ட அதில் போய் அதில் சிக்கி அவர்களோடு ஏதாவது மாத்தாடுவாள அது கடைசியில் அவர்களுக்கு நவளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ಒಂದು காரியவாயிட்ட. அதற்கு கடவுள் தேவன் நவளை விடுதலையாக்கಬೇಕು என்பதே நன்ற வேண்டுகோளாயிட்ட. அவரவருடைய ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿದಾ தேசம் எல்லா நிலையிலும் அணியா இருக்கு. அது இல்லைந்தா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை ஏன பண்ண எனக்கு ಒಂದು விழாது இருக்கு. இன்றைக்கு வாழ்க்கையில நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஜாதியில எல்லாம் நோடுவாள நாங்கள் மூதாதையர்கள் 300-400 வருஷமா இடஒளி ஜீவிப்பிற அவர்கள் வயல்வெளிகளிலே தோட்டங்களிலே போய் அள்ளி கூலி வேலை செய்யுற நாங்கள் பகுதியில் அதை கொண்டு போப்புற நாங்கள் மனையில் அதுக்கப்புறம் ஆகாரம் தயாரிப்புற எல்லாத்துக்கும் கொடுக்குற. அப்புறம் படிக்கவும் வைப்புற, எல்லாரும் படிக்க வைப்புற. நானும் படித்தேன். அதுலேயும் நிறைய பேர் படித்து கடைசியெல்லாம் தேத்துரு மாதிரி நன்ற தகப்பன் கூட கவர்மெண்ட்டில் கிளை சொல்லித்தார். அதனால தான் இன்றைக்கு நான் அது இருந்தாலும் கூட நான் நன்ற தகப்பனோட இல்லை சொன்னதுன்றதே. அவர் நன்னை நன்ற தாயாரை கைப்பட்ட நிலைமையிலே
வேறொன்று வாழ்க்கை உடையவராயிருந்தனாலே நாங்கள் அவரை தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுற மாதிரி கஷ்டப்பட்டு ஜீவிக்கிற மக்கள் மத்தியிலே ஏனத்த இன்றைக்கு பிரிவினைகள், ரவுடித்தனங்கள் நாங்களுக்கு விரோதமாய் பார்ப்பதை எளிது பார்ப்பதை அது இந்த என்னோட வாழ சில ரவுடி பெண்கள் நாங்கள் பகுதியிலேயே இப்போ அவர்கள் எப்பேற்பட்ட பெண்கள், அவர்கள் எந்நேரமும் ಒಂದು குடும்பத்தை குறித்து ಮಾತಾಡುವರು, ಒಂದು குடும்பத்தை குறித்து அவர்கள் நியாயம் தீர்ப்பர். ஆனால் அவர்களுடைய கிரியைகளை அவர்கள் நோடுவதில்லை. மற்றவர்களிடம் போய் அனாவசியமாய் மாத்தாடுகிற, பகையை விரோதத்தை வளர்ப்பற, பிறருக்கு அநியாய அக்கிரமங்களை செய்யக்கூடிய ஸ்திரீகள் நாங்கள் மத்தியிலே இப்பற. ஆனால் அவர்களுக்கு அதனாலே ஏன லாபவித்த ஏதோ அவர்களிடம் போய் தேய்ப்பதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்துவது, இப்படி குறித்த குற்றப்பத்தி மாத்தாடுவாள அவர்கள் அதற்கு ஏதாவது ஒன்று கொடுரு அப்படின்னு தேத்திட்டு வந்துடுவோம். இதில் நாங்கள் குடும்பம் எல்லாம் நாங்கள் நிம்மதியாக இல்லை ஜீவிக்க முடியல. நாங்களுக்கு விரோதமான காரியங்கள் அநேக விட்ட. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டு தான் தரேன். நன்மையை கொண்டு தீமையை பெற்று தரேன். நன்ற வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்து நன்ற வாழ்க்கை தேவனுக்குள்ளித்த நான் ದೊಡ್ಡದಾ வாழ்க்கை வாழலை. நான் சாதாரணமானவனா தான். ஆனால் நாட்டுக்கு நன்னை எடுத்துக்கொட்டதை போல கிரியை செய்கிற நிறைய பேர் ஏமாற்றுக்காரர்கள். நான் மாதிரியெல்லாம் இல்லை. மாதிரியெல்லாம் நன்ற வாழ்க்கையை தேவனுக்குள்ளாய் காட்ட விரும்பல. இதில் நான் நன்ற தேவனுக்குள்ளாக நன்னை எல்லா நிலைகளிலும் காத்து கொள்ளவும், நன்ற எதிர்காலத்தை குறித்து நான் நன்ற தேவனுக்குள்ள கிரியை செய்கிறேன். மக்கள் எல்லாம் வாக்களித்துட்டு அரசியல் கட்சிகள் போன்ற காரியங்களிலேயே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டியதில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாட்டை ஆட்சி செய்வார், அவ்வளவுதான். ஆனால் தேசோல மக்கள் அரசியல் தலைவர்களை எந்நேரம் நினைத்து கொண்டு, அரசியல் தலைவன் அவன் மக்களையே நினைத்து கொண்டு தன்னை உயர்த்தினாலும் அவன் தீமையானவனாயிருப்பான், சாத்தானாயிருப்பான். ஏந்தா அவன் தேவபக்தி உடையவனாயிருந்தா தானே அவன் மற்ற மக்களை யாரையும் நினையாம நாட்டை சரியான தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை அவன் செய்வான், டியூட்டி இப்போ அவனோடுவான். அவன் சாத்தானாய் ஈரக்குடியவனாய்தான் இப்பவே மக்களையே நோடி பெருமையாய் நான் தான் ஆட்சி பண்ணிடுறேன், நான் தான் தேசத்துக்கு எல்லாத்திலும் ದೊಡ್ಡ ஆட்சியாளர் அதையும் தேடி நினைத்து கொண்டு பாவ புண்ணியம் நோடி அவர்கள் அரசியல் தலைவனுக்கு உதவி செய்வதா கடைசி நாவ வாழ்க்கையவே முடிவு கொண்டு பெற அவன் நினைப்பான். அதில் நாட்டின் உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் யாவுமே தீமையானவன் கையெழுத்தான் இன்றைக்கு வரைக்கும் அது இத்த. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் தேவனுடைய ஆட்சி அதிகாரங்களை பெறಬೇಕೆಂದೇடு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே நாம் கடவுளுடைய ஆட்சியை பெற்றுத்தரும். அது தேவ பக்தியிலே அதை நாம் பெற்றுத்தரும் என்பதை நாம் அனைவருக்குமே அரசு. ஆனால் அதையை அற்பவாக்கி நீசவாக்கி அதை குறித்து நான் 7 வாழ இந்து தேசவாய்ப்பதனால பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்களாயிருப்பதனாலே அவர்களுடைய காரியத்திலே நாவ இதை நாவ நோடிதோ நாவ செய்தோம், நான் செய்த. ஆனால் அது எனக்கு விரோதமாகவே எழுந்தது என்பதால் இனி மாதிரியான காரியங்களில் நாம் ஈடுபட தேவையில்லை. நாவ ಕೆಲಸವ ನಾವು ನೋಡலாம். நன்ற வாழ்க்கை நன்ற தேவனுக்குள்ளாக நான் அவரை பின்பற்றுவதை தவிர வேறு எதையும் நோட தேவையில்லை. அதனால எல்லா நிலைகளிலும் நம்மளுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் பூமியில் இத்த, பிரிவினைகள் இத்த, அரசியல் சம்பந்தமாய் கிரியை செய்கிற மக்கள் யாவரும் தீமையிலே நிலைத்தவர். நான் கட்சி அதில் கட்சியை நேரம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற மக்கள் பெதுக்கக்கூடிய பெதுக்கிற மக்கள் எத்தனை பேர்
தீமையில தான் அவர்கள் நிலைத்து பிறைய ஒழிய நன்மை அடைய முடியாது. அதில் அவர்கள் என்ன பண்ண பேக்கு தேவ பக்தியிலும் நீதியிலும் கடவுள் பக்தியிலும் ஆலய வழிபாடுகள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுதல் இம்மாதிரி அவர்கள் இது தங்கள் தொழிலில் நோடಬೇಕು. ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பப்பால ಆ மாதிரி தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் இப்போ. ஆனால் ಒಂದು சில அரசியல்வாதிகள் எந்நேரமும் மக்களையே எடுத்துக்கொண்ட இந்நாட்டிலே கடவுள் இல்லைந்து இடக்கூடிய அரசியல்வாதிகள் கூட இப்போ அவர்களால் நம்மளுக்கெல்லாம் துன்பங்கள் ஏற்பட்டது. அவர்களெல்லாம் ನಾವು புறக்கணிச்சுட்டு ನಾವು தேவனை நோக்கி நோடಬೇಕು. தேவன் அவளை பாதுகாப்பார், வழி நடத்துவார். தொடர்ந்து அவளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமமுள்ள ஆமென்.